ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல வந்து சுப கிரகம் இருந்தது அப்படின்னா, பாப கிரக சேர்க்கை இல்லாமல் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம், கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம், மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம், அதே மாதிரி அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடம். இந்த 5 இடங்கள்ல வந்து பாப கிரக சேர்க்கை, பாப கிரக பார்வை இல்லாமல் சுப கிரக சேர்க்கை, சுப கிரகத்துடைய சுபத்துவம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை நல்லா இருந்துட்டு இருக்கும். சுப கிரகம் இல்லாமல் இருந்தால் கூட, பாப கிரகம் இருந்துக்குது அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் கூட, 5 இடங்களுக்கு உண்டான ஸ்தான அதிபதி இருக்கும் இல்லையா, இந்த அதிபதிகள் வந்து நல்ல இடத்துல இருந்தது அப்படின்னாலோ, அல்லது பாப கிரகத்தோடு சேராம சுப கிரக சேர்க்கை இருந்தது அப்படின்னாலோ, இந்த அதிபதிகள் வந்து ஏதாவது ஒரு யோகத்தோடு இருந்தது அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கை மிகப்பெரிய அற்புதமா இருக்கும் அப்படிங்கிறது மகத்துவமான விஷயம்.